ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். சுட சுட சாதத்துக்கு கூட இந்த மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம், நான் கூட சாப்பிட்லாம், பரோட்டா எல்லாத்துக்கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மசாலாவை வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 வெங்காயம் இருக்கும், நான் நறுக்கி போட்டிருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா தனி மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா வறுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஜாரை லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம், இதுலேயே தண்ணி விடும். கொஞ்ச நேரம் அதுலேயே வேகட்டும் நல்லா. அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். எப்படி எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தண்ணி விட்டு நல்லா சுண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி பரோட்டாக்கு செய்கிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிரேவியாக வரும். நான் குழம்பு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றின உடனே மூடி போடாதீங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு மூடி போட்டு விசில் விடலாம். நான் ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கிறேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் கறி வேகுமோ அத்தனை விசில் விட்டு கறி நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கோங்க. கறி வேகலைன்னா மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது குழம்பு நல்லா அருமையாக வந்திருக்குன்ட்டு. ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இதுக்காக ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்.
எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.